கரூர் இஸ் டர்னிங் பாயிண்ட். அதே மாதிரி கரூருக்கு முன்னாடி விஜய் வர்சஸ் உதயநிதியா இருந்தது. இப்ப கரூர் முட்டுங்க 5 மீட்டிங் போயிட்டு இருக்காருங்க. நேற்று முன்தினம் கூட திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழா 5 லட்சம் பொதுமக்கள் வந்திருந்தார்கள். பரவலான இடம், நரிக்க சமுத்திரக்கர ஓரம், திருச்செந்தூர் மாபெரும் முருகனுடைய விழா, வெற்றிவேல் வீரவேல் என்று எல்லாரும் போனாங்க. ஜனங்க சாரசாரியா ஒரு இன்சிடென்ட் நடக்கலைங்க. இப்போ விக்கிரவாண்டி போனாரு, விஜய் 5-6 இடம் போனாரு. ஒரு இடத்துல கூட நடக்க கரூர்ல எங்க நடந்தது? விஜய்க்கு அந்த தேருக்கு சப்பக்கட்டு கட்டினாங்களா? இப்போ தேர் ஓடிட்டே இருக்குது, நடுவில் சப்பரம் போடுவாங்க, டக்கு நின்றுடும் தேரு. அது செந்தில் பாலாஜி போட்டாரா? சுப்ரீம் கோர்ட் அதனால எஸ்ஐடி போட்டிருக்குது. ஆக மொத்தம் நாம் இருவரும் இந்த விஷயத்தை பேசும் பொழுது என்னிடம் 3 சுட செய்திகள் இருக்கின்றன. தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். தமிழகத்தில் அதிமுகவுடைய ஒரு எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. 2026க்கு முன்பாக. 2026க்கு பின்னாக திமுகவிற்கு இதே மாதிரியான கதி வர இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.